இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையலில் 4 பொருள் வச்சு 5 நிமிஷத்தில் ஹெல்த்தியான சாக்லேட் வீட்டிலேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற கோகோ பவுடர்லேருந்து இயற்கையாகவே நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாக்லேட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சாக்லேட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ண சாக்கோ பவுடரை கட்டி இல்லாமல் மாவு சலிச்சு எடுக்கிற மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கணும். சாக்லேட் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு எந்த கப்பில் நீங்கள் அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ரெடி பண்ணி வச்ச சாக்கோ பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட விட நமக்கு கெட்டியாகிக்கிட்டே வரும். இந்த மாதிரி நமக்கு நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நீங்கள் கிண்டி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான நட்ஸை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பாதாமை மட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அதில் ரெடி பண்ணி வச்ச சாக்லேட்டை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க போதும். சாக்லேட் நமக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. மோல்டு இல்லைன்னா ஒரு தட்டில் பரப்பி கட்டமாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் நமக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இதில் எந்த கெமிக்கல் கலர் எதுவுமே சேர்க்கலை. நல்லா ஹெல்த்தியான சாக்லேட் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.